ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு எவ்வாறு உருவாகுச்சு, அது என்ன வரலாறு, அது எவ்வாறு அரசியலமைப்புன்றது நமக்கு தெரியும். அந்த அரசியலமைப்பு எவ்வாறு உருவாகுச்சு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்லேருந்து இப்போ நம்ம இன்றைக்கி வரிசையாக பார்க்கலாம். வாங்க, முதல்ல பாருங்கள் கோரிக்கைகள். முதல்ல இதில் நம்ம படிக்க வேண்டியது இதுதான். ஸோ என்ன கோரிக்கைகளில் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 1928 நேரு ஒரு அறிக்கை விடுறாரு. நேரு அறிக்கைன்னு சொல்லுவோம். அந்த இதை எழுதினது ஜவஹர்லால் நேருடைய தந்தையான மோத்திலால் நேரு. அதாவது எங்களுக்குன்னு சொல்லிட்டு எங்களுடைய இந்திய அரசியலமைப்பு இவ்வாறு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது 8 பேர் கொண்ட குழு எழுதுவாங்க. மோத்திலால் நேருடைய தலைமையில் எழுதி அவர் என்ன செய்வார், ஹெட்டுக்கு அனுப்பி விடுவார். இந்த இது மாதிரி எங்களுக்கு இருக்கணும், இதுதான் எங்களுடைய அரசியலமைப்பு, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுவார். பட் அவர் அதை கிழிச்சு போட்டுருவாங்க, அவர் எழுதுனதை. அது நடக்கலை. ஸோ இது ஃபஸ்ட்டு நடந்திருக்கு. நேரு அறிக்கை மோத்திலால் நேரு எழுதியது. அதை பார்த்திங்கன்னா வருடம் 1928. அடுத்தது பார்த்திங்கன்னா 1934 முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்கக்கூடியது. முதல்ல நமக்கு அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு வேணும், அரசியல் நிர்ணய சபை அமைத்து அரசியலமைப்பு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கோரிக்கையை வைத்தது யார்? இந்திய அரசியலமைப்புக்காக நமக்கு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்தது எம்என் ராய் அவர்கள். அவர் கோரிக்கை வைத்த வருடம் 1934. அந்த எம்என் ராய் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1925 சிபிஐயுடைய ஃபவுண்டராக இருந்தவர். அடுத்தது பார்த்திங்கன்னா 1935 இவங்களும் என்ன செய்கிறாங்க, நமக்கு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. யார்? ஐஎன்சிஎம்னா இந்திய நேஷ்னல் காங்கிரஸ் கமிட்டி இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் கமிட்டியும் என்ன செய்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ முதல்ல கோரிக்கை வைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபைக்காக எம்என் ராய் அவர்கள். அடுத்தது 1935 காங்கிரஸ் இதேமாரி கோரிக்கை வைக்கிறாங்க. அடுத்தது 1936 பார்த்தீங்கன்னா லக்னோ காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அதில் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இருக்கணும், எங்களுடைய அரசியல் நிர்ணய சபையானது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார்? காங்கிரஸ் கமிட்டியில் உள்ளவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1938 பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய இந்திய அரசியல் நிர்ணய சபையானது எப்படி இருக்கணும், சுதந்திரமான ஒரு அரசியலமைப்பு, நம்மளுடைய அரசியலமைப்பு சுதந்திரமான ஒரு அரசியலமைப்பாக இருக்கணும், வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார்? ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய கோரிக்கைகள், ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கோரிக்கை நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபைக்காக வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்மளுடைய ஆங்கிலேயர்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1940 ஆகஸ்ட் நன்கொடை லின்லித்கோ பிரபு அப்படின்றவர் தான் ஹெட்டாக இருந்திருப்பார். அவர் என்ன செஞ்சுருப்பாருன்னா, உங்களுக்கு நாங்கள் நீங்கள் கேட்குற மாதிரி அரசியல் நிர்ணய சபையை அமைச்சு தாரோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது நடந்தது ஆகஸ்ட் மாதம். அதனால் ஆகஸ்ட் நன்கொடை அப்படிம்போம். ஆகஸ்ட் 8 ஆஃபர், ஆகஸ்ட் 8 டேட் வரும். ஸோ ஆகஸ்ட் 8 ஆஃபர் அப்படிம்பாங்க. அப்போ லின்லித்கோ பிரபு என்ன சொல்லுவார், நான் உங்களுக்கு அரசியல் நிர்ணய சபையை அமைச்சு தரேன் அப்படிம்பாரு. ஆனால் அது நடக்கலை, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இந்த இது நடக்கலை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1942 கிறிஸ்துவ குழு வருவாங்க. அந்த கிறிஸ்துவ குழு அதோட மார்ச் 22 நடக்கு. அதோடைய ஹெட் இருந்தது யார்? சர் வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கரெக்டாக அந்த டைமில் 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி நாங்கள் அவங்களுக்கு அரசியல் நிர்ணய சபையை நாங்கள் அவங்களுக்கு அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுப்பாரு. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா, காந்தி என்ன சொல்லுவார், அதாவது நீங்களே தோற்று போகிற நிலைமையில தான் இருக்கீங்க, அப்போ நீங்கள் எங்களுக்கு இதை அமைச்சு தரேன்னு வாக்குறுதி கொடுக்கீங்களா, போருக்கு அப்புறம் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி அதை என்ன சொல்லுவார், நீங்கள் கொடுத்துருக்க வாக்குறுதி எப்படி இருக்கும்பாரு, நீங்கள் பின் தேதியிட்ட காசு விலை அப்படின்னு சொல்லி காந்தி சொல்வார். நேரு என்ன சொல்லுவார், தனக்கு அவங்க அப்படி சொன்னது எனக்கு மிகுந்த மன அழுத்தத்தை அளிக்கிறது அப்படின்ற மாதிரி நேரு அவர்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 குழு இருக்குது இல்லையா, முதல்ல ஆகஸ்ட் நன்கொடை, அடுத்தது கிறிஸ்துவ குழு. இந்த 2 குழு மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் நன்கொடையில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் நிர்ணய சபையை நாங்கள் அவங்களுக்கு அமைச்சு தரோம், நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் பேரும் உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் பேரும் சேர்ந்து அதை அமைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க.
பட் உங்களுக்கு கிறிஸ்துவ குழுவை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லலை, நீங்களே அமைச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, நீங்களே அமைச்சுக்கோங்க, எங்களுடைய ஈடுபாடு அதில் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியம், இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது தான், கேபினட் தூதுக்குழு இல்லைன்னா அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தூதுக்குழு தான் நமக்கு என்ன செய்கிறாங்க, அரசியல் நிர்ணய சபையை அமைத்து கொடுக்குறாங்க. 1946ஆம் ஆண்டு கேபினட் தூதுக்குழு இல்லைன்னா அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எதனால் இது கேபினட் தூதுக்குழுன்னு சொல்கிறோன்னா, அப்போது அந்த டயத்தில் வந்து இங்கிலாந்தோடைய பிரதமராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்லி பிரபு அவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அவருடைய அவையிலிருந்து அவரை ஒரு 3 பேரை அனுப்புகிறாங்க. அதாவது அந்த 3 பேர் மூவர் குழுன்னு சொல்லுவோம். இவங்க 3 பேரையும் அனுப்புகிறாரு. எதுக்கு, அரசியல் நிர்ணய சபையை நமக்கு அமைத்து தருவதற்காக. அதில் வந்து 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர், கிரிப்ஸு, லாரன்ஸு. ஸோ இதில் லாரன்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் தான் அது 3 பேரில் ஹெட்டாக இருந்திருப்பார், தலைமை ஏற்றிருப்பார். ஸோ இவங்க வராங்க, இந்த 3 குழுவை அனுப்பி நமக்கு அரசியல் நிர்ணய சபையை அமைத்து தராங்க. அப்போ அவங்ககிட்ட நம்ம என்ன பரிந்துரை வச்சுருக்கோன்னா, இடைக்கால அரசாங்கம் நாங்கள் அமைக்கணும், அரசியல் நிர்ணய சபையை அமைக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, அரசியல் நிர்ணய சபையை அமைக்கிறாங்க. ஸோ அரசியல் நிர்ணய சபையுடைய அமைப்பு பாருங்கள் முதல்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். முதல்ல அதில் ஃபஸ்ட்டு 389 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. இந்த 389 உறுப்பினர்களில் பார்த்திங்கன்னா 2 தான் பிரிச்சிடுறாங்க. ஒன்று மாகாண உறுப்பினர்கள் தனியாக, இன்னொன்று சுதேச அரசு பிரதிநிதிகள் வந்து தனியாக, அது ஒரு இதாக வந்துடுறாங்க. ஸோ இந்த மாகாணத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா 296 பேர், சுதேச அரசு பிரதிநிதிகளில் மொத்தம் 93 பேர். ஸோ இந்த குழுவில் மொத்தம் இத்தனை பேர் இருக்காங்க. இந்த 296 பேரில் பார்த்திங்கன்னா அது ஒரு 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு மாகாணத்தில் உள்ள உறுப்பினர்கள்லேருந்து ஒரு 292 பேர், அது போக முதன்மை ஆணையமாக இருக்கக்கூடிய மாகாணங்கள்லேருந்து ஒரு 4 பேர். அந்த முதன்மை மாகாணம் வந்து எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க, அஜ்மீர், பலுசிஸ்தான், கூர்க்கு, டெல்லி. ஸோ இந்த 4 முதன்மை மாகாணங்கள்லேருந்தும் ஒவ்வொருத்தங்க, அது போக மிச்சம் இருக்கக்கூடிய மாகாணங்கள்லேருந்து ஒவ்வொரு உறுப்பினர்கள், அந்த மாதிரி அதுக்கும் விதிமுறை இருக்குது, அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி மொத்தம் 292 பேர் இருந்திருக்காங்க. இதுதான் அந்த அரசியல் நிர்ணய சபையில் உள்ள உறுப்பினர்கள் என்ன பேட்டர்னில் இருந்திருக்காங்க அப்படின்றது. ஸோ அது எந்த அம்சத்தில் அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா, விகிதாச்சார அடிப்படையில் 10 லட்சம் மக்களுக்குள் ஒருவர், ஒவ்வொரு 10 லட்சம் மக்களுக்கும் ஒருத்தங்க, ஒவ்வொரு விகிதாச்சாரத்தில் ஒருத்தங்க. அதேமாரி சமூகம் அடிப்படையில் அவங்க முஸ்லீமா, சீக்கியரா, பொதுவாக என்னன்னு பார்த்து அதுக்கு தக்கன தென் ஒற்றை பரிமாற்று வாக்கு, தென் தேர்தல் வந்து மறைமுக தேர்தல் முறையில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவர் தான் அந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்தது எலெக்ஷன் பார்த்திங்கன்னா, எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்க பாருங்கள், ஆகஸ்ட் 1946 296 பேர் இதில் கலந்துக்கிறாங்க. ஜூலை மாதம் கலந்துக்கிட்டு இப்போ இதில் வந்து மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் வராங்க பாருங்கள். அந்த 296 பேர் பார்த்தோம் இல்லையா, அதில் செலக்ட் ஆகிறது பாருங்கள். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து 208 பேர், தென் முஸ்லீம் லீக்லேருந்து எம்எல் அப்படின்னா முஸ்லீம் லீக், ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், முஸ்லீம் லீக்லேருந்து 73 பேர், சுதேச பிரதிநிதிகள் வந்து இண்டிபெண்டன்ஸ், அதாவது அவங்க தனியாக வந்தவங்க வந்து 15 பேர். ஸோ இவ்வாறு செலக்ட் ஆகிறாங்க. அடுத்து சுதேச அரசு பிரதிநிதிகள்லேருந்து இந்த தேர்தலில் என்ன செய்யவே இல்லை, கலந்து கொள்ளவே இல்லை. அதாவது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா 296 93 பார்த்தோம் இல்லையா, அந்த இதில் உள்ளவங்கள தான் இங்கே சொல்கிறேன். ஸோ அந்த 296ல் 208 பேர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், 73 பேர் முஸ்லீம் லீக்கு, அப்புறம் 15 பேர் இண்டிபெண்டன்ஸு. அடுத்து சுதேச இது வந்து கலந்துக்கல, சுதேச பிரதிநிதிகளை சேர்ந்தவங்க கலந்துக்கல. ஸோ இப்போ எலெக்ஷன்லாம் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு அரசியல் நிர்ணய சபைக்கு ஆட்கள் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கூட்டம் நடக்கும். கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதல் கூட்டம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் 9, 1946 தான் நமக்கு என்ன செய்து முதல் கூட்டமானது நடைபெறுகிறது. எங்கே வச்சு நடக்குது, டெல்லியில் உள்ள அரசியல் நிர்ணய சபையுடைய அரங்களை வைத்து நடக்குது. முதல் கூட்டம் எங்கே நடக்குது, டெல்லியில் உள்ள அரசியல் நிர்ணய சபையுடைய அமைப்புடைய அரங்களை வச்சு நடக்குது. ஸோ இந்த அரங்கில் இருந்து நடக்கக்கூடிய இந்த முதல் கூட்டத்தில் மொத்தம் உள்ள உறுப்பினர்களில் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 211 பேர் உறுப்பினர்கள் தான் கலந்துக்கிறாங்க. மொத்தம் நம்ம எத்தனை பேர் பார்த்தோம், 296 பேர் பார்த்தோம் இல்லையா, அந்த 296ல் மொத்தம் நமக்கு கலந்துக்கிறது 211 பேர் தான் கலந்துக்கிறாங்க. மிச்சம் யாரும் கலந்துக்கல. இந்த சுதேச அரசு பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கல.
அது 93 பேர் பார்த்தோம் இல்லையா, அவங்க இதுலேயும் கலந்துக்கல. தென் முஸ்லீம் லீக்கும் கலந்து கொள்ளவில்லை. 73 பேர் செலக்ட் ஆனாங்க இல்லையா முஸ்லீம் லீக்கு, அவங்களும் செலக்ட் இதில் வந்து கலந்துக்கல இந்த முதல் கூட்டத்தில். ஏன்னா அப்போ வந்து அவங்க தனிநாடு தனக்கு வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையில் இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து கலந்துக்கல. மிச்சம் உள்ளவங்கள்லேருந்து தான் 211 பேர் கலந்துருக்காங்க. ஸோ இந்த கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் வந்து நம்ம அரசியல் நிர்ணய சபையுடைய தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பாருங்கள். முதல்ல தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவர் தான் முதல்ல தற்காலிகமான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்மொழிந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருபாலினி. முன்மொழிந்தவர் யார்? கிருபாலினி. இவங்க யார் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய தலைமையில் இருந்தவங்க. இவங்க தான் வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. எந்த முறையில் இவரை வந்து தேர்ந்தெடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு முறை. அதாவது வயதானவர், அந்த கூட்டத்தில் உள்ள வயதானவர், அனுபவமிக்கவர் அப்படின்ற வகையில் இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இவரை வந்து தேர்ந்தெடுக்கிறது பார்த்திங்கன்னா டிசம்பர் 9, 1946 தான் தேர்ந்தெடுக்கிறாங்க தற்காலிக தலைவராக. அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அவர் இறந்து போயிடுறாரு. டிசம்பர் 10, 1946 அன்றைக்கே அடுத்த நாளே அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அவர் காலமாயிட்டார். அதனால என்ன செய்கிறாங்க, அடுத்த கூட்டம் மறுநாளே, அதாவது டிசம்பர் 11 நடக்குது. அப்போ அந்த கூட்டத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, நிரந்தரமான தலைவர், அரசியல் நிர்ணய சபையுடைய நிரந்தரமான தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவருடைய துணை உறுப்பினர்களாக HC முகர்ஜி, கிருஷ்ணமாச்சாரி, சட்ட ஆலோசகராக BN ராவ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இவ்வாறு என்ன செஞ்சுட்டாங்க, 3 பேரெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது 3வது கூட்டம் நடக்குது. 3வது கூட்டம் என்றைக்கு நடக்குது பாருங்கள், டிசம்பர் 13. ஸோ முதல் கூட்டம் நம்ம என்றைக்குன்னு பார்த்தோம், 9ஆம் தேதி நடந்திருக்கு. 10ஆம் தேதி அவர் இறந்து போயிடுறாரு. 11ஆம் தேதி 2வது கூட்டம். அப்புறம் ஒரு நாள் விட்டுட்டு திரும்ப 13ஆம் தேதி 3வது கூட்டம் நடக்குது. அப்போ நேரு வந்து தன்னுடைய குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிகிறார். எந்தெந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நிர்ணய சபையில் எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோரிக்கைகளை ஒரு குறிக்கோள் தீர்மானமாக முன்மொழிவார். ஸோ அவருடைய குறிக்கோள் தீர்மானமானது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் ஜனவரி 22, 1947 அவருடைய குறிக்கோள் தீர்மானமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆக்டுக்கு அப்புறம் 1947 அப்புறம் நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டிபெண்டன்ட் ஆக்டுக்கு அப்புறம் சுதேச மாகாணங்கள் இருக்காங்க இல்லையா, சுதேச பிரதிநிதிகள் பார்த்தாங்க இல்லையா, அதுலேருந்து சுதேச மாகாணங்கள்லேருந்து 6 பேர் வந்து கலந்துக்கிறாங்க, அரசியல் நிர்ணய சபையில் கலந்துக்கிறாங்க. எந்த டேட்டு? ஏப்ரல் 28, 1947 வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் திட்டம் வருது இல்லையா, மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு அப்புறமா எல்லா சுதேச மாகாணத்துலேருந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இந்திய விடுதலை சட்டமானது ஏற்றப்படுகிறது. ஏற்றப்பட்ட வருடம் ஜூலை 18, 1947 இருக்கும். இதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்கும் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதில் வந்து இணைஞ்சுக்கிறாங்க. இப்போ நமக்கு இண்டிபெண்டன்ஸ் அதுக்கப்புறம் கிடைக்கிது. விடுதலைக்கு பின்னாடி அரசியல் நிர்ணய சபையில், இது விடுதலைக்கு முன்னாடி, இப்போ விடுதலைக்கு அப்புறமா இதில் வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அரசியல் நிர்ணய சபையில் முதல்ல ஏற்படக்கூடிய மாற்றம், அது வந்து இறையாண்மை கொண்ட ஒரு அமைப்பாக முதல்ல மாறுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் 2 அமைப்பாக இருக்காங்க. என்ன அமைப்புன்னு பார்த்திங்கன்னா 2 பேர், அதாவது அரசியல் அமைப்பு ஒன்று, இன்னொன்று சட்டமன்றம் ஒன்று. ஸோ இந்த 2க்கும் தலைமை தாங்குறாங்க. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு யார் தலைமை தாங்குறா, அரசியல் அமைப்புக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்தது சட்டமன்றத்துக்கு தலைமை தாங்கிறது யார்? GV மௌலங்கார். அவ்வளோதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், முதல் சபாநாயகர். ஸோ அரசியல் நிர்ணய சபையின் முதல் சபாநாயகர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா GV மௌலங்கார். அடுத்தது பாருங்கள், முஸ்லீம் லீக் விலகல். இதுக்கப்புறம் என்ன செஞ்சுறாங்க, முஸ்லீம் லீக் வந்து விலகிறாங்க. முதல்ல அவங்க இருந்தாங்க இல்லையா, அப்போ விலகுறாங்க. அப்போ முதல்ல உறுப்பினர்கள் வந்து 292 இருந்தது, இப்போ 296 இருந்தது, இப்போ 299 மாறிடுது. ஸோ இந்த 296 வந்து நம்ம பார்த்தோம்னா INCயில் வந்து எத்தனை பார்த்தோம், 208. அடுத்து முஸ்லீம் லீக்கு 73, இண்டிபெண்ட் 15 பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இது மாறி இந்த மாதிரி மாறும்பொழுது என்ன ஆயிடுது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து 229 உறுப்பினர்கள் அண்ட் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து 70 பேர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மாறிடுது அப்புறம் முஸ்லீம் லீக்குடைய விலகலுக்கு அப்புறம். அடுத்தது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தனக்கென ஒரு தனி அரசியல் நிர்ணய சபையை அமைச்சிக்கிறாங்க. அது எந்த வருடம் பார்த்திங்கன்னா ஜூலை 26, 1947. இதுக்கு பிறகு நிகழ்த்தப்பட்ட செயல்பாடுகள் முக்கியமான இது எல்லாமே நல்ல முக்கியமான பாயிண்ட்டு. உங்களுக்கு அடிக்கடி TNPSCயில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ எல்லாமே வித் இயர் அண்ட் டேட்டு, மந்த்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. முதல்ல பாருங்கள், ஜூலை 22, 1947 தேசிய கொடி ஏற்றப்பட்டது. ஸோ தேசிய கொடி ஏற்றப்பட்ட வருடம், டேட்டு முக்கியம்.
அடுத்தது 1950 ஜனவரி 24 அன்று தேசிய பாடல் மற்றும் தேசிய கீதம் ரெண்டுமே ஒரே டேட் தான், ரெண்டுமே ஒரே டேட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள், ஜனவரி 24 1950 ராஜேந்திர பிரசாத் அவர்கள் முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்து மே 10 1949 காமன்வெல்த் கூட்டமைப்பில் உறுப்பினர் ஆகிறாங்க. ஜனவரி 26 1950 இந்திய அரசு தன்னுடைய முத்திரையை ஏற்றுக்கொண்டது. எந்த வருடம் டேட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான். அடுத்தது பாருங்கள், இப்போ அரசியலமைப்பு, நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து எவ்வளோ நாள் ஆயிருக்கு? அரசியலமைப்பு வந்து இப்போ அரசியல் நிர்ணய சபை அவர்கள் வந்து இது பண்ணிட்டாங்க. அது இப்போ அந்த அரசியலமைப்பை எழுதுறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கு பாருங்கள். காலம் வந்து பாருங்கள், நம்மளுடைய அரசியலமைப்பை எழுதி முடிக்கிறதுக்கு மொத்தம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் வந்து ஆயிருக்கு. இவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க எழுதி முடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரசியலமைப்பை என்ன செஞ்சுருக்காங்க, எத்தனை நாடுகள்லேருந்து எடுத்திருக்காங்க? 60 நாடுகள், மொத்தம் 60 நாடுகளுடைய அரசியல் அமைப்பை வந்து படித்து அதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து அதில் நம்ம நாட்டுக்கு எது சரியாக வரும் பார்த்து அப்படி அந்த மாதிரி மொத்தம் 60 நாடுகள்லேருந்து செலக்ட் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, அரசியல் அமைப்புலேருந்து எடுத்திருக்காங்க. 60 நாடுகள்லேருந்து எடுத்திருக்காங்க. இவ்வாறு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாயிருக்கு? 64 லட்சம். ஸோ அந்த எழுதி முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட அமர்வுகள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 11 அமர்வுகள் 166 நாட்கள். இதில் விவாதம் போன நாட்கள் வந்து 114 நாட்கள். பெரும்பாலான சட்டம், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சட்டங்களில் நிறைய சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதே மாதிரி அரசியலமைப்பு வந்து அதிகமாக பெறப்பட்ட இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பில் உள்ள நிறைய முக்கியமானது இது நம்ம அடுத்தது படிப்போம் ஒவ்வொரு இதுலையும். ஸோ அந்த அதிகமாக பெறப்பட்டது வந்து இது இங்கிலாந்துடைய அரசியலமைப்பில் இருந்து தான் நமக்கு நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அதிகம் எடுக்கப்பட்டது எங்கேருந்துன்னு கேட்டால் இங்கிலாந்து, அதுவும் நல்லா பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை குழுக்கள் இருந்தாங்க? மொத்தம் பார்த்திங்கன்னா 2 குழு சொல்லுவாங்க, மேஜர் கமிட்டி மைனர் கமிட்டி, அதாவது பெரிய குழு சிறிய குழுக்கள். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு என்னென்ன யார் யார் இருந்தாங்க, ஹெட்டாக இருந்தாங்க எல்லாமே பார்த்துக்கணும். பாருங்கள், பெரிய குழு மொத்தம் 8 பேர். அந்த 8 பேர் யார் யார் எதுக்கு ஹெட்டுன்னு பார்த்துக்கணும். ஸோ முதல்ல ஹெட்டாக இருந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு இந்த 3 இதுக்கும் ஹெட்டு. பாருங்கள், ஒன்றிய அதிகார குழு, ஒன்றிய அரசியலமைப்பு குழு, மாநில குழுக்கள். உங்களுக்கு இது படிக்க இது கஷ்டமாக இருக்குன்னா யூனியன் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி, இது 3க்குமே அப்படின்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இது 3க்குமே யார்? ஜவஹர்லால் நேரு. அடுத்தது சர்தார் பட்டேல். இவர் எதுக்கெல்லாம் வந்து இதாக இருப்பார்? மாகாண அரசியலமைப்பு குழு, அடிப்படை உரிமைகள் குழு, இந்த 2க்கும் அவர் என்ன செய்வார்? சர்தார் பட்டேல் தான் வந்து ஹெட்டாக இருப்பார். அடுத்தது டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அவர் இயக்கக்குழு, செயல்முறைகள் விதிகள் குழு, இது 2க்கும் வந்து என்ன செய்வார்? ஹெட்டாக இருப்பார். ஸோ ஸ்டியரிங் ரூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ராஜேந்திர பிரசாத் ஸ்டியரிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டியரிங்னு வந்துட்டாலே அவர், தென் ரூல்ஸ் அப்படின்னாலும் அவர் தான். அதேமாதிரி இவருக்கும் என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் வந்து சர்தார் பட்டேல், தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னாலும் சர்தார் பட்டேல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி, அதுக்கு பிஆர் அம்பேத்கர், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தலைமை தாங்க. இது முக்கியமான கேள்வி. ஸோ இந்த மாதிரி 8 குழு இருந்திருக்காங்க, பெரிய குழுக்கள். அடுத்து சின்ன சின்னதாக நிறைய மைனர் கமிட்டிஸ் வந்து நிறைய இருந்திருக்காங்க. அந்த இது யார் என்ன மொத்தம் 13 இது இருக்குது. அதில் யார் யார் வந்து அது இதுக்கு தலைவராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. உச்ச நீதிமன்றத்துடைய தற்காலிக குழு தலைவராக வரதாச்சாரியார், குடியுரிமைக்கான தற்காலிக குழுவுக்கு தலைவராக இருந்தது வரதாச்சாரியார். 2 இதுக்கு இருந்திருக்காங்க. அடுத்தது நிதி நிபுணர் குழு, அதுக்கு வந்து நளினி ராஜன் சங்கர். மொழியியல் மாகாணங்களுக்கான குழுக்கு எஸ்கே தார் அவர்கள். தேசிய கொடிக்கான தற்காலிக குழுக்கு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபையுடைய செயற்குழுக்கு ஜிவி மௌலங்கர். அரசியலமைப்பு வரைமுறையுடைய சிறப்பு ஆய்வுக்குழுக்கு ஹெட்டாக இருந்தது ஜவஹர்லால் நேரு. வர்த்தக ஆணைக்குழுவுடைய ஹெட்டாக இருந்தது KM முன்சி. நாடாளுமன்ற குழுவுடைய ஹெட்டாக இருந்தது பட்டாபி சீதாராமையா. அறிமுக ஆவணக்குழுக்கு ஹெட்டாக இருந்தது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். பத்திரிகை துறை தொகுப்பு குழுக்கு ஹெட்டாக இருந்தது உஷாநாத் சென். நிதி மற்றும் பணியாளர் குழுவுடைய ஹெட்டாக இருந்தது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தலைமை கமிஷன் மாகாணங்கள் குழுவுடைய ஹெட்டாக இருந்தது பட்டாபி சீதாராமையா. ஸோ இதுதான் நமக்கு அரசியல் நிர்ணய சபையில் இருந்த முக்கியமான குழுக்கள். அதோடைய அந்த குழுவுடைய தலைமையில் இருந்தவங்க யார்? ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடியது தான். அடுத்தது அம்பேத்கர். அம்பேத்கர் தான் நமக்கு வந்து நம்மளுடைய அரசியலமைப்பில் முக்கிய மூல ஆதாரமே. ஸோ அவர் வந்து என்னெல்லாம் சொல்லுவோம் பாருங்கள். இந்திய அரசியலமைப்புடைய தந்தை,
முதல் சட்ட அமைச்சர், நவீன கால மனு, இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வடிவமைப்பாளர், இந்திய அரசியலமைப்புடைய சிற்பி. ஸோ இந்த எல்லாமே யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர் தான். அடுத்தது அவர் வரைவு குழுவுடைய தலைவராக இருந்தார். யார்? அம்பேத்கர். நம்ம அந்த பெரிய குழுக்களில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதாவது டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அதோடைய தலைவராக இருந்தார். ஸோ இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் மொத்தம் 7 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அந்த 7 உறுப்பினர்கள் யார்? முதல்ல அம்பேத்கர், அடுத்தது கோபாலசாமி ஐயர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், KM முன்சி, முகமது சாதுல்லா, மாதவராவ் அப்படின்றது மில்டர்னு ஒருத்தர் இருந்திருப்பார், அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்தவர் தான் யார்? மாதவராவ். அடுத்தது கிருஷ்ணமாச்சாரின்றது முதல்ல கைத்தான்னு ஒருத்தர் இருந்திருப்பார், அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்தது தான் யார்? கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இதெல்லாம் வந்து டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்த உறுப்பினர்கள். இதுக்கப்புறம் அரசியல் அமைப்பு முதல் வாசிப்பு நடந்த தேதி பாருங்கள், நவம்பர் 4, 1948 நடந்திருக்கு. அடுத்தது அதாவது இதிலேருந்து நவம்பர் 9, 1948 வரைக்கும். இரண்டாம் வாசிப்பு நவம்பர் 15, 1948 அக்டோபர் 17, 1949 வரைக்கும். மூன்றாம் வாசிப்பு நவம்பர் 14, 1949. இப்போ நம்ம அரசியல் அமைப்பில் பார்த்திங்கன்னா மொத்தம் 7653 திருத்தங்கள், முன்மொழிவுகள் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் இந்த மாதிரிலாம் சட்டம் இருக்கணும்னு சொல்லி நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி திருத்தம், அதில் எத்தனை திருத்தம் கொண்டிருக்காங்கன்னா இவ்வளோ திருத்தம் கொண்டிருக்காங்க, இவ்வளோ முன்மொழிவுகள். அதே மாதிரி நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் ஆண்டு நவம்பர் 26, 1949 அந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நாளை நம்ம இந்திய அரசியலமைப்பு தினம்னு சொல்லுவோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு தினம் எதுன்னு கேட்டால் நவம்பர் 26, 1949. ஸோ இந்த இதில் மொத்தம் இந்த அரசியலமைப்பு உறுதி பண்ணுறாங்க இல்லையா. மொத்தம் 200 முஸ்லீம் லீக்குடைய விலகுக்கு அப்புறம் மொத்தம் 299 உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த 299 உறுப்பினர்களில் 284 பேர் சைன் பண்ணிடுறாங்க. இந்த இது எங்களுக்கு ஓகே, இந்த அரசியலமைப்பு எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி உறுதியாகுது. ஸோ மொத்த கையெழுத்திட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 284, 299 பேரில் சைன் பண்ணியிருக்காங்க. இதில் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டது மொத்தம் 211 பேர். அது நம்ம முதல்லையே பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் இத்தனை பேர் கையெழுத்திட்டு உறுதியாகிருக்கு. அடுத்தது பாருங்கள், அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தல். ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. ஆனால் நடைமுறைக்கு வந்தது பாருங்கள் நவம்பர் 26, 1950. இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்ய தினம் அப்படின்னு சொல்லிட்டு நேரு என்ன செய்வார்? நாவி நதிக்கரையில் கொடியேற்றுவார். ஸோ அது அந்த கொடியேற்றிய தினம் எப்போ, அது என்ன தினம்னு சொல்லுவோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ அரசியல் அமைப்பு நமக்கு நடைமுறைக்கு வந்த பொழுது என்னென்ன விதிகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. குடியுரிமையில் 5, 6, 7, 8, 9, குடியரசுத் தலைவர் நியமனத்தில் 60, தேர்தல் ஆணையம் 324, மற்ற இதர விதிகளில் இருந்தது அப்போது 366, 67, 79, 80, 88, 91, 92, 93. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், முதல்ல நமக்கு அரசியலமைப்பு நடைமுறை வந்த பொழுது அட்டவணை பகுதி விதி, இந்த இதில் எதெல்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்த பொழுது நடைமுறையில் இருந்தது, 8 அட்டவணை இருந்திருக்கு. அதாவது 8 ஷெடியூல்னு சொல்லுவோம். அட்டவணைனா ஷெடியூல் 8 இது இருந்திருக்கு. இப்போ நமக்கு எத்தனை ஷெடியூல் அட்டவணை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. அதேமாதிரி பகுதிகள் முதல்ல 22 இருந்திருக்கு, இப்போ 25 இருக்குது. அடுத்தது ஆர்டிகிள்ஸ் விதி, அது மொத்தம் 395 இருந்தது, இப்போ 460 விதிகள் இருக்குது. அடுத்து இப்போ நமக்கு அரசியலமைப்பு வந்துருச்சு. ஸோ இதில் நிறைய விமர்சனம் வருது. எதனாலுமே நம்ம நாட்டில் விமர்சனம் வைப்பாங்க இல்லையா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு விமர்சனம், அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இதில் வருது. அது என்னன்னு பாருங்கள். இது ஒரு நிறைய பேர் வச்ச விமர்சனம், ஒரு பிரதிநிதித்துவான அமைப்பாக இது இல்லை, எது நம்மளுடைய அரசியலமைப்பு இல்லை அப்படின்றாங்க. அதேமாதிரி ஒரு இறையாண்மை மிக்க அமைப்பாகவும் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நஸ்ருதீன் அகமது அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, யார் கூறியது அப்படின்றது வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அவர் நஸ்ருதீன் அகமது அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு, அதிக காலம், அதாவது நீங்கள் எழுதுறதுக்கு, அந்த அரசியலமைப்பை எழுதுறதுக்கு ரொம்ப நிறைய காலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால நீங்கள் எழுதுனதுனால, ரொம்ப நிறைய டைம் எடுத்து எழுதுனதுனால நீங்கள் எழுதுனது உங்கள் குறைவை நான் டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் ஒரு ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது பாருங்கள், காங்கிரஸ் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். யார்? கிரான்வில் ஆஸ்டின். அதாவது இதில் ஒவ்வொரு இதுலேருந்தும் ஒவ்வொரு நிறைய ஆட்கள் இருந்தாங்க பார்த்தோம் நம்ம இல்லையா. 299 பேரில் ஒவ்வொரு இதுலேருந்து இவ்வளோ உறுப்பினர்கள்னு பார்த்தோம். அந்த உறுப்பினர்களில் காங்கிரஸுடைய ஆதிக்கம் தான் நம்மளுடைய அரசியலமைப்பு எழுதுறதுல
ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்றவர் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், வழக்கறிஞர் மற்றும் அரசியல்வாதிக்கம் அதிகமாக இருந்ததுன்றாங்க. அப்புறம் இந்துக்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது யார்? சைமன் பிரபு அவர்கள் சொல்லுவார். அடுத்தது, ஒரு பெரும்பான்மை சமூகத்துடைய தாக்கம், ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மையான சமூகத்தின் தாக்கம் வந்து நம்ம இதில் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னது யார்? சர்ச்சில் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கிய குறிப்பு, இதில் உள்ளது முக்கியமான இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம அரசியலமைப்புடைய சின்னம் யானை, அரசியலமைப்புடைய சட்ட ஆலோசகர் BN ராவ், அரசியலமைப்புடைய தலைமைச் செயலர் HVR ஐயங்கார், அரசியலமைப்புடைய தலைமை வரைவாளர் SN முகர்ஜி, கையால் எழுதியவர்கள், அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு பாயிண்ட் கிடையாது, இதுதான் ஹெட்டு. நம்மளோட அரசியலமைப்பை கையால் எழுதியவர், ஆங்கிலத்தில் எழுதியவர் பிரேம் பிஹாரி நரேன், ஹிந்தியில் எழுதியது வசந்த் கிசாத் வைத்யான். அடுத்தது இது நம்மளுடைய இதுவும் பாயிண்ட் கிடையாது. நம்மளுடைய அரசியலமைப்பை அழகுபடுத்தியவர்கள், ஆங்கிலத்தில் அழகுபடுத்தியவர் ராம் மனோகர் சின்ஹா, ஹிந்தியில் நந்தலால் போஸ். நம்மளுடைய அரசியலமைப்புடைய உண்மையான பிரதி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அது எந்த வாயு நல்லா பார்த்துக்கோங்க, ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு. அப்போ நமக்கு அதில் இருந்த பெண் உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 15 பேர். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா, இந்திய அரசால் உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஜனவரி 28, 1950. தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது ஜனவரி 25, 1950. வாக்காளர் தினம் நம்ம சொல்கிறது ஜனவரி 25. 2000 வருடத்தில் இந்திய அரசியலமைப்பை ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் வெங்கடாச்சலயா கமிட்டி, HP வெங்கடாச்சலயா கமிட்டி. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து உருவான விதம், அதோடைய உருவான வரலாறுன்னு சொல்லலாம். ஸோ இது ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது, நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.